ஹாய் எல்லாரும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி நானும் கொஞ்ச நாளா சரியா கேம் வரல. வீடியோவும் அப்பப்போ தான் போட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் நான் கொஞ்சம் கோயில் கொள்ளன்னு சுத்திட்டு இருந்தேன். அதனால தான். பட் நான் எல்லாருக்கும் இப்போ ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் வந்துருந்துச்சு. சரி ஸ்பின் பண்ணலான்னு பார்த்தா, நமக்கு அந்த பிங்க் கலர் பார்த்தோன்னே கொஞ்சம் கிரேஸ் ஆயிடுச்சு. நான் எப்பயும் போல இதில் இந்த இந்த 2 பொருளை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சரி ஸ்பின் பண்ணலான்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பின்னுக்கு வந்து வவுச்சர் தான் கொடுத்துருந்தான். வவுச்சர் எடுத்த கையோடு நம்மளால் வச்சிட்ருக்க முடியல. சரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நானும் அந்த கிரிமினலில் போயிட்டு ஒரு ஸ்பின் பண்ணேன். அதில் இந்த டோக்கன் தான் கொடுத்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு 90 டைமண்ட்க்கு ஒரு ஸ்பின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஜெஸியில் தான் வச்சு ஸ்பின் பண்ணேன். எப்பயுமே இந்த ஜெஸி ஈவெண்ட்டோ இல்லை இங்கே வேறு ஏதோ ஈவெண்ட் வரும்போது இந்த இடத்துல இந்த ஏதாவது ஒரு வச்சுருந்தானா அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பின் பண்ணோன்னா நமக்கு அந்த பொருளே கொடுத்துட்றோம். ஆனால் மெயினாக ஒரு பொருள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பின் பண்ணால் அதை கொடுக்க மாட்டோம். நீங்களாம் உங்களுக்கும் அப்படி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஈவெண்ட் நிறைய ஈவெண்ட் இந்த மாதிரி வந்ததில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜெஸ்ஸி அந்த ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி கிளிக் ஸ்பின் பண்ணனால எனக்கு கொடுத்துடுறான். ஸோ ஆனால் மைண்டில் அப்படி கொடுக்க மாட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த 90 டைமண்டில் கிடைக்கலன்னா மொத்த டைமண்ட்டே வச்சு தான் இந்த ஈவெண்ட்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சரி நான் சொல்லிட்டு நானும் வந்து இப்போ பாருங்கள் இந்த ஷார்ட்ஸில் கிளிக் பண்ணி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் அந்த ஷார்ட்ஸே கொடுத்துட்டான். ஓகே இது கொடுத்துட்டானா சரி திரும்ப இப்போ வந்து 149க்கு என்ன கொடுக்குறான் இந்த கன்னு. ஏயோ இது எதுக்குன்னு தெரில. சரி ஓகே அது கூட அக்செப்டபிள் தான். பட் ஆனால் இது பாருங்களேன் 199க்கு இதுக்கு எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் நடுவில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தேன். இந்த அமௌண்ட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். சைட்லேயே வந்து நான் இதுக்குமே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். சரி எதை எடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே இந்த ஈவெண்ட் என்னையோட முடியுது, சரி இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் 199க்கு வந்து அந்த ஈவெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபினிஷிங் மூவா ஏதோ ஒன்று அதில் ஸ்பின் பண்ணேன். பட் இதில் நான் தப்பு பண்ணது என்னென்னா இதில் வந்து நான் அந்த எமௌண்ட்டை அந்த ஃபினிஷிங் மூவ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ண தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கொடுக்கல, மாற்றி தான் கொடுத்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து நான் இதை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபினிஷிங் மூவ் எடுத்துட்டேன். சரி ஓகே அதையும் அந்த ஃபிஸ்ட்டுக்கும் போய் எடுத்துலான்னு சொல்லிட்டு டாப்அப் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்து ஃபிஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். அது வந்து பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதில் நான் என்ன பண்ணேன்னா நான் அதில் வந்து ஃபிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலை. நான் இந்த லோடோட்டை தான் வந்து ஒரு 4-5 தடவை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஃபிஸ்ட்டு கொடுத்துட்டான். மேபி அங்கே தான் வந்து ஏதோ ட்ரிக் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி கடைசி 2ல் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்ட்டுன்னு. பட் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதுதான் கொடுத்தான். நீங்கள்லாம் இந்த ஈவெண்ட்டை வந்து எத்தனை டைமண்டில் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.